விருத்தி நாம யோகம் வரும் நாட்களில் மதுரையில் உள்ள புட்டு சொக்கநாதர் கோவில் வழிபாடும் மாமர வழிபாடும் பண்ணணும். யார் பண்ணணும்னா பூர நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும். துருவ நாம யோகம் வரும் நாட்களில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வழிபாடும் வேப்ப மர வழிபாடும் பண்ணணும். யார் பண்ணணும் அப்படின்னா உத்திர நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும். வியாகதம் நாம யோகம் வரும் நாட்களில் காஞ்சிபுரத்தில் உள்ள சித்தர புத்தர் கோயில் வழிபாடும் இலுப்ப மர வழிபாடும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பண்ணும்போது அவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். ஹர்ஷனம் நாமயோகம் மறுநாட்களில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் வழிபாடும் எட்டி மர வழிபாடும் பண்ணணும். சித்திர நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும். வஜ்ரம் நாமயோகம் வரும் நாட்களில் திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடும் நெல்லி மர வழிபாடும் பண்ண வேண்டும். யார் பண்ண வேண்டும்? சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும். சித்தி நாமயோகம் வரும் நாட்களில் காளகஸ்திநாதர் வழிபாடும் அத்தி மர வழிபாடும் பண்ணணும். யார் பண்ணணும்? விசாக நட்சத்திரக்காரர்கள் பண்ணணும். தியாதி பாத நாமயோகம் வரும் நாட்களில் ஸ்ரீவாஞ்சியம் யமதர்ம பெருமாள் கோவில் வழிபாடும் நாவல் மர வழிபாடும் பண்ண வேண்டும். அனுச நட்சத்திரக்காரர்கள். வரியன் நாமயோகம் வரும் நாட்களில் அண்ணாமலையார் வழிபாடும் கருங்காலி மர வழிபாடும் பண்ண வேண்டும். யார் பண்ண வேண்டும்? கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும். பரிக நாமம் வரும் நாட்களில் திருச்சியில் உள்ள திருவனைக்காவல் வழிபாடும் செங்காமரம் வழிபாடும் பண்ண வேண்டும். மூல நட்சத்திரக்காரர்கள். சிவம் நாமயோகம் வரும் நாட்களில் கதிராமங்கலம் மணத்துர்க்கை வழிபாடும் மூங்கில் மர வழிபாடும் புராண நட்சத்திரக்காரர்கள் பண்ண வேண்டும்.